ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவக்காய் மசாலா குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு கசகசா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூனு, தென் ஒரு கைப்பிடி அளவு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா தாளித்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ கோவக்காயை நல்லா கழுவி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோவக்காய் வந்து ஒரு அரை பாகம் வேந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டு நல்லா கோவக்காய் கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கணும் அப்படின்னா கோவக்காய் மசாலா குழம்பு ரெடி. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. பிகினர்ஸ் கூட செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.